Hello friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா crochet class 17. இதுல வந்து நம்ம granny square பத்தி பார்க்க போறோம். crochetல வந்து granny square வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த granny square வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்து வர்க் பண்ணலாம். பட் இதுல வந்து நான் ஸ்லிங் பேக் வந்து எப்படி ஈஸியா பண்ணி காமிக்கணும்ங்கறத வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது வந்து மல்டிபிளா நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு பிளாங்கெட்டாவோ இல்லை பில்லோ கவரோ இல்லை ஹேண்ட் பேக்கோ இல்லை ஹோம் டெக்கரேஷன் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த நார்மலாக லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற இந்த அக்ரிலிக் யான் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 50 rupees தான் வந்து செலவாச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்க இதே கலர் வந்து மீஷோவில் வந்து அவைலபிள் இருக்கு. பட் எல்லோ கலர் மட்டும் இதில் இல்லை. நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இந்த யான் கிடைக்கிறது இல்லை, எனக்கு மீஷோ லிங்க் எதாச்சும் லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கலர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நான் இந்த பேக்கில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேனோ சேம் அதே கலர் தான் அங்கே இருக்குது. பட் எல்லோ கலர் மட்டும் இல்லை. அதே மாதிரி ஹூக் பார்த்தீங்கன்னா 3.0 mm ஹூக் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹூக் செட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிரானி ஸ்கொயர் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் த்ரெட்ல 5 செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். இது வந்து நான் ஒரு பேட்டர்ன் பார்த்து தான் ஒர்க் பண்ணேன். பட் நான் அதே மாதிரி வந்துட்டு அந்த பேட்டர்னில் இருக்கிற டிசைன் நான் ஒர்க் பண்ணல, கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த பேட்டர்ன் பார்த்துட்டு நான் பண்ணதும் அதுவும் வேற மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பட் அதை வந்து அதை ஒரு மாடலாக எடுத்து தான் நான் பண்ணேன். இப்போ 5 செயின்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ 5th செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நான் 3 செயின்ஸ் வந்து இப்போ போட்டுக்கிறேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ஒரு டபுள் crochet போடுறேன். இந்த ரவுண்ட்ல தான் வந்து இப்போ ஃபுல்லா நம்ம டபுள் crochet போட்டு ஒர்க் பண்ண போறோம். இந்த ரவுண்டோட சென்டர்ல ஸோ டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் இன்னொரு டபுள் crochet. இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு இன்னொரு டபுள் crochet. ஸோ அகைன் ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ஒரு டபுள் crochet. இதே மாதிரி நான் 11 டபுள் crochet வந்து போட போறேன். ஸோ ஒவ்வொரு டபுள் crochet நடுவுலையும் ஒரு செயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு டபுள் crochet போட்டுட்டு 11 டபுள் crochet போடணும். அண்ட் 11 டபுள் crochetக்கு நடுவில் வந்துட்டு ஒவ்வொரு செயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒன் 2 3 4 5 6 7 8 டபுள் crochet தான் போட்டிருக்கா. ஸோ பேலன்ஸ் வந்து 3 டபுள் crochet போட்டு இந்த ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கடைசி டபுள் crochet. இது போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 டபுள் crochet அண்ட் 3 செயின். இதில் இப்போ 3வது செயினில் நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கலர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நியூ கலர் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம சென்டரில் ஒவ்வொரு செயின் போட்டோம்ல, அந்த செயினில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த செயினுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நான் 3 செயின்ஸ் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் crochet போடுறேன். ஸோ இப்போ ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பக்கத்தில் அதே ஹோலில் பார்த்தீங்கன்னா ஒரே செயினில் 2 டபுள் crochet போடணும். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அகைன் பக்கத்து லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே லூப்பில் 2 டபுள் crochet. ஸோ இதே மாதிரி எல்லா லூப்லேயும் டோட்டலாக 12 லூப்ஸ் இருக்கும். 12 லூப்ஸ்லேயும் வந்துட்டு ஒரே லூப்பில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் crochet அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த ரவுண்டை வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம ப்ளூ கலர் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு செயின் 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் ஆட் பண்ணோம்னா அந்த செயினில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது 3 முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பக்கத்துலேயும் ஒரே லூப்பில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 இருக்கும். அந்த 12 லூப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபைனல் 3 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ இது முடிச்சுட்டு அகெயின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு கலர் ஆட் பண்ண போகிறோம். அதனால த்ரெட்டை லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 செயின்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, இது நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதனால 4 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதே லூப்பில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ
3 செயின்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இதே லூப்பில் 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 டைம் ட்ரிபிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்து லூப்ல 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஸ்கொயர் ஷேப்ல பண்ண போறோம், அதனால இந்த 2 இடத்துல மட்டும் 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம். 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பக்கத்து லூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம கார்னரில் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ட்ரிபிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 3 செயின், அதுக்கப்புறம் சேம் இதே லூப்பில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். ஸோ இப்போ சென்டரில் நமக்கு ரவுண்டாக இருக்குல்ல, அது ஸ்கொயராக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து மாற்றி மாற்றி போடுறோம். ஸோ 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இதே லூப்பில் வந்துட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் வந்து பக்கத்தில் இருக்கிற லூப்பில் வந்துட்டு ஒரே இடத்துல 3 டைம் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு அகெயின் அதுக்கு பக்கத்துல 3 டபுள் க்ரோஷே ஒரே லூப்ல போட்டுட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்னர்ஸ்ல நம்ம போட்டோம்ல 3 ட்ரிபிள் க்ரோஷே, 3 செயின், அகெயின் 3 ட்ரிபிள் க்ரோஷே, அது மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஒன் செயின் ஆட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலயும் ஒரே இடத்துல 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த 3 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டு அகெயின் ஒரு செயின் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கார்னர்ஸ்ல ஒர்க் பண்ண போறோம், அதனால 3 ட்ரிபிள் க்ரோஷே சேம் லூப்ல, அதுக்கப்புறம் 3 செயின்ஸ், மறுபடியும் அதே இடத்துல 3 ட்ரிபிள் க்ரோஷே.
இப்போ ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த இன்னி 2 லூப் மட்டும்தான் இருக்கு. இந்த 2 லூப்லயுமே வந்துட்டு 3 ட்ரிபிள் crochet போட்டு நம்ம இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேறு கலர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் கிரானி ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சென்டரில் வந்து ஃப்ளார் டிசைனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் யான் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துட்டேன். ஸோ 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டபுள் crochet தான் போட போகிறோம். சேம் இதே லூப்பில் வந்து 2 டைம்ஸ் டபுள் crochet போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர்ஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 3 டபுள் crochet போடணும். மூணு டபுள் crochet போட்டதுக்கு அப்புறமா 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே ஹோல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் 3 டபுள் crochet போடணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா லூப்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டபுள் crochet வந்து ஆட் பண்ணணும். கார்னர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே லூப்பில் 3 டபுள் crochet 3 செயின்ஸ் 3 டபுள் crochet இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ கார்னர்ஸ் கிட்ட வரும்போது 3 டபுள் crochet 3 செயின்ஸ் அகைன் 3 டபுள் crochet சேம் லூப்ல போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 டபுள் crochet போட்டால் கார்னர்ஸில் மட்டும் 6 டபுள் crochet 3 செயின்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்கொயரும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபைனல் டபுள் crochet. ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் கலரில் ஆட் பண்ணோம்ல இதே பேட்டர்ன் வந்து அகெயின் வந்து நான் ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ சுற்றி இப்போ நம்ம 5th ரோ ஒர்க் பண்ணோம்ல ஒயிட் கலர் யானில் அதே பேட்டர்ன் வந்து நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே லூப்பில் 2 டபுள் crochet ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்து லூப்லேயும் வந்துட்டு 3 டைம்ஸ் டபுள் crochet போட்டுக்கிறேன். இப்போ இந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் crochet 3 செயின்ஸ் அகெயின் 3 டபுள் crochet சேம் லூப்பில் போடணும்.
எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் வந்து 3 டபுள் crochet. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து கார்னர்ஸில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் crochet, 3 செயின்ஸ், அகெயின் 3 டபுள் crochet. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்ற லூப்பில் எல்லாமே வந்துட்டு 3 டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் 3 டபுள் crochet போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளோட கிரானி ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி இன்னும் 2 அணை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 3 அணத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸஸ் yarn எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நான் 3 கிரானி ஸ்கொயர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது 3த்தையும் நம்ம பிளாக்கிங் பண்ணணும். ஸோ பிளாக்கிங் வீடியோ வந்து போன கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு இந்த பேக் வந்து ரெடி பண்ணணும். ஸோ பிளாக்கிங் வீடியோனையும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு பிளாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளாக் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மெத்தட் இருக்குது இதை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தட், இன்னொன்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸி மெத்தடில் வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீடிலில் வந்துட்டு நம்ம இந்த ப்ளூ கலர் யானை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 2 கிரானி ஸ்கொயரையும் எடுத்துக்கோங்க. குட் சைடு எடுத்துக்கோங்க, பேட் சைடு எடுக்கக்கூடாது. குட் சைடு எதுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து குட் சைடு, இது வந்து பேட் சைடு. ஸோ இந்த ஸ்டிச்சஸில் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சுன்னா அது வந்து பேட் சைடு, ஸ்டிச்சஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து குட் சைடு. ஸோ இதுதான் என்னோட குட் சைடு. இது ரெண்டத்தையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேக் லூப்பும் அந்த சைடு இருக்கிற கிரானி ஸ்கொயரோட ஃப்ரண்ட் லூப்பையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இதோட ஃப்ரண்ட் லூப், அதோட பேக் லூப். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இது வந்து ரொம்பவே ஈஸி மெத்தட். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு த்ரெட்டை வந்து இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கிரானி ஸ்கொயர் வந்து நல்லா வந்துட்டு அட்டாச் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி விசிபிளாக நம்மளுக்கு வந்துட்டு அட்டாச் ஆகிருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். பட் நான் வந்து இப்போ செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தடை விட செகண்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ 2 கிரானி ஸ்கொயரையும் எடுத்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் இதோட ஃப்ரண்ட் லூப் அதோட பேக் லூப்குள்ளே இந்த மாதிரி நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்லிப் நாட்டை வந்து இது வழியாக வெளியே இழுத்துக்கணும். ஸோ இப்போ மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் இழுத்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் லூப் அதோட பேக் லூப். ஸோ அப்படியே த்ரெட் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி பக்கத்துலேயும் இதோட ஃப்ரண்ட் லூப் அண்ட் இதோட பேக் லூப் இதில் அப்படியே த்ரெட்டை வந்து இழுத்து
ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ நான் என்னோட கார்னருக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு சைடு. ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச்சை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ 2 கிரானி ஸ்கொயரை பாருங்க நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 3வது எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அகைன் வந்து இதோட ஃப்ரண்ட் லூப்பும் அதோட பேக் லூப்பும் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு. ஸோ எல்லாமே ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அகைன் நம்ம இது ஃபுல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதோட ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்பு சேர்த்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் லூப்பு பேக் லூப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். சேம் நம்ம ஃப்ரண்ட் சைடு பண்ணோம்ல அதே மாதிரி தான்.
இப்போ ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது என்னோட ஃபைனல் ஸ்லிப் ஸ்டிச். இது போட்டால் நம்மளோட பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ஃப்ரண்ட் டு பேக் பட்டன் போடுறதுக்காக இப்போ நான் மேஜிக் ரிங் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இதே மேஜிக் ரிங்ல 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ அகெயின் வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதே மேஜிக் ரிங்ல 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஃபைனலாக 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ முக்கோண ஷேப்பில் நம்மளுக்கு வந்து இப்போ இது கிடச்சிருக்கும். இதை வந்து இப்போ நம்ம பேக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீடில் காமிச்சேன்ல அந்த மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த யானை வந்துட்டு 2 டைம் இங்கே ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம யானை வந்து ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யானையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டு நம்ம இப்போ லூப் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயின்லேருந்து ஸ்டிச் போட போகிறேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 6 செயின் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செயினில் பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் இருக்கோ அது வரைக்குமே நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த இடத்துலையும் வந்து நான் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ 3 செயின்ஸ் 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு செயினை மட்டும் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கடைசி செயின்லேயும் டபுள் க்ரோஷே போட்டுட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செயினை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செயினையுமே பார்த்தீங்கன்னா நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ் இருக்குது. இந்த 2 செயின்ஸ்லையும் நான் டிக்ரீஸ் ஸ்டிச் தான் வந்து போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்டில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து ஃப்ரண்ட்டில் பட்டன் வச்சு அந்த பட்டனுக்குள்ளே போடுறதுக்காக. ஸோ பேக் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தாராளமாக நம்ம மொபைல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பட்டன் வைக்கணும், அதை வந்து கடைசியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஹேண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஈஸியான ஹேண்டில் மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் ப்ளூ கலர் த்ரெட் மட்டும் 2 வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் செயினில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் மாதிரி வெளியே எடுக்கணும். அகெயின் தேர்ட் செயின்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப் மாதிரி வெளியே எடுக்கணும். இப்போ இந்த ஹூக்கை வந்து 2 லூப்லேருந்து வெளியே எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லூப் வழியாக வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்து எடுக்கணும். ஸோ அகெயின் வந்து ஹூக்கை வந்து வெளியே இழுத்துட்டு நம்ம கையில் இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே இழுக்கணும். ஸோ ரொம்ப இழுத்துறாமல் பண்ணுங்க, அப்போ தான் அந்த லூப் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டருக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்ச் டேப் வச்சு அளந்துக்கோங்க. 100 சென்டிமீட்டருக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன்.
ஸோ 100 சென்டிமீட்டருக்கு வந்து இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இந்த ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நார்மல் நீடில் இருக்குல்ல, அதை வச்சுட்டு நம்ம பட்டனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 4 தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. ஸோ பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் வந்து பேக்கோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 சைடும் வந்து நாட் தான் போட போகிறேன். இந்த பேக் கம்ப்ளீட் பண்ணியுமே எனக்கு இவ்வளோ யான் வந்து மிச்சமாச்சு. ஸோ யான்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பத்தாமலாம் போகாது. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் காமிச்சோம்ல, அதை விட யான் வந்து கம்மியாக தான் செலவாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த யானையும் வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்மளோட ஸ்லிங் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் தாராளமாக ஒரு மொபைல் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மொபைல் ஸ்லிங் பேக்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கே போனாலும் நான் வெறும் மொபைல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்து நார்மல் ஹேண்ட்பேக்கை விடவே இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வந்து நாட் போட்டு தான் நம்ம க்ரோஷெட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஷர்ட் யானை வச்சு ரவுண்ட் ஸ்லிங் பேக் எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். நிறைய பேர் ரவுண்ட் ஸ்லிங் பேக் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரவுண்ட் ஸ்லிங் பேக் வரும். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.